பிஸ்மில்லா ஓட ஒன்பம். مم. بسم الله وضعه وضعه ஒத்த அல்ல, ஒத்த அல்ல, ஒத்த அண்டு வாரது பிள்ளை. وضع لا وضع وضع அதான் தாதா وضع வருது. தாண்ட பிள்ளையே. ضع ضع وضعه நீங்க உச்சரிக்க தாதான் ضاد உச்சரிக்கிறீங்க. وضعه ஆ وضعه ஒத்த ஆகு என்று தெளிவா வருது. உங்களோட சவுண்ட் மிக தெளிவாக ஒத்த ஆகு என்று வருது. ضاد தானே ضع وضعه தாது அப்படியா, தாது அப்படியா சொல்லி இருந்தீங்க. தாது. ضاد ضاد ஆ துவாது, துவாது ம் பாத்தீங்கன்னா. ஆ துவாது. ضاد ரைட்டா ضاد தானே ضاد ஓத போகலையே மாத்துறீங்க, இப்ப மாறுதே. அதான் கிடைச்சது. وضعه திருப்பி وضع எழுதுங்க. وضعه وضعه வضعஹு வض வض வித்தியாசம் விளங்குதா? நீங்க உச்சரிக்கிறது வத்த என்று தான் وضعه விளங்கல எப்படி? ضع وضعه எஸ், இப்ப நான் 50 முறை சொல்லி தந்துக்க போறேன். இப்ப நீங்க மாறிக்கிறீங்க. பழைய மாதிரி தான் இருக்கீங்க. என்னோட பழைய ஹிஸ்டரியில குயிக்கா மாறிட்டீங்க. திருப்பி போதும் பாவம். وضعه وضعه பாத்தீங்களா, ஒத்த அஹுன்னா ஓதுறீங்க. சேர்த்து ஓதக்குள்ள இப்ப மாத்திட்டீங்க. நீங்க தனித்தனி எழுத்தா ضع ஓதுறது ஒரு வடிவத்திலையும், மொத்தமா சேர்த்து ஓதுறது இன்னொரு வடிவத்திலையும் ரெண்டும் ஒன்றுக்கு மாறணும், ஒன்றுக்கு வரணும். ரெண்டு நீங்க நான் தான் ஒண்ணு ஓதுறீங்க. அடிச்சு சொல்றேன் ஆ وضع وضعه இப்ப இதெல்லாம் கவனமா வைக்கணும். தனித்தனி எழுத்துக்களாக இப்ப ம் சொன்னது சரி. தனித்தனி ம் எழுத்துக்களாக சொல்றதும் மொத்தமா ம் சேர்த்து சொல்றதும் ஒரே வடிவத்துல ம் வாரத்துல கவனமா வைக்கணும். அப்பதான் நீங்க ம் அந்த தனித்தனியாக ஓதிரத்தில் இருக்கிற நன்மையை நீங்க அடைஞ்சு கொள்ளையிலும். அல்லது அதுல ம் வேஸ்ட் சும்மா இந்த எதுக்கும் இல்லாம பிரயோசனம் இல்லாம நாங்க ஓதுறதா பேசிருப்போம் ம் இல்லைங்களா? வ ம் வ அ ம் ஹு ம் வ வ அ ம் ஹு. ம் சரி போதும் பாப்போம். وضع وضعه وضعه ரெண்டாவது. رزقه رزقه ஓகே, மூணாவது. نسبك نسبك ஓகே, நாலாவது. فأقر فأقر فعقروا فأقر فعقروا فأقر فأقر فعقروا. فأقر சரி போதும் பாப்போம். நாலாவது. فأقر மொத்தமா மொத்தமா இருக்கும். ரைட்டா ஃப ஆ فأ فأقر فأقر ம் உங்கள்ட்ட இப்படியான ஒரு ஸ்டைல் வார நேரம் அது நீங்க கிளாஸ்ல அப்படி ஓதையல அது ஒரு மேல. அதாவது ம் சேர்த்து 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 ஓதி கொண்டு வர நேரத்துல அந்த உங்களோட ஒவ்வொரு எழுத்தாக உச்சரிக்கிற உச்சரிப்பும் மொத்தமாக ம் சேர்த்து உச்சரிக்கிற உச்சரிப்பும் ஒரே மாதிரியான இடத்துக்கு வாரத்துக்கான ம் சந்தர்ப்பம் இருக்கு.
உதாரணத்துக்கு ம் வ த ம் வத வதஅ வதஅஹு வதஅஹு இப்படியான ஒரு ஓதல் உங்கள்ட்ட ஓதுற நேரம் நீங்க ம் தனித்தனியாக அந்த உச்சரிப்பும் மொத்தமாக சேர்த்து ம் ஓதுற உச்சரிப்பும் ஒரே ஸ்டைலுக்கு வருது. அது உங்களுக்கு இந்த ம் இடத்துல பெரிய கஷ்டமாக விளங்காட்டியும் பின்னாடி பெரிய ம் பெரிய சொற்களாக வருகிற நேரத்தில் பெரிய பெரிய ம் ஒரு பெரிய அமௌண்ட் வர நேரத்துல உனக்கு அந்த மாதிரி ஓதுறது பெரிய கஷ்டமாயிடும். ம் எனவே நீ அத ம் இந்த ஸ்டைலு ஒவ்வொரு எழுத்தாக ம் உச்சரிச்சுட்டு மொத்தமாகவே ஓதி ம் பழகுற அந்த ஸ்டைலுக்கு நீங்க நிறைய ஓதி பழகிக்கணும். அப்பதான் அந்த மிஸ்டேக் இல்லாத மோட்லாம் ஆகும். சரி பெஸ்ட் கொஞ்சம் சொல்லி ம் போதும் பாப்போம். முதலாவது இதுல வராம வ ம் வ துவா ஆ ஃபு வத்வா ஆ ஃபு மொத்த ஆகு என்றுதான் சவுண்ட் வருது. வத்வாது வ வ துவா ஆ ஃபு வத்வா ஆ ஃபு நீங்க தெளிவா உச்சரிக்கிறீங்க சிஸ்டர். அதான் ஓட்டிக்கிறப்பில்ல. நான் உங்களை இசையல்ல தாட சவுண்ட் தான் வருது. தாட சவுண்ட் துவா வருது இப்ப வ இல்ல துவா இல்ல அது தா துவா தா. நீ நான் அவசரமாக தா சைடு துவாது துவா பேனை தா நோக்கி தான் நல்லது. துவா தா தா வ நல்லது. தா நல்லது. அது தா தாக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்குது. ம் அசரணை வந்து அது இந்த எழுத்து நீங்க அது அடிப்படை தா எழுத்து தால். தா துவா ரைட்டா ஆஹ் உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை தா என்றால் தா உங்கள்ட்ட துவா பிரச்சனை ஆ இருந்துச்சு. நீங்க ம் சின்ன தால தேக்கி உச்சரிச்சு நிறைய இடங்கள் இருக்கு. நான் சொல்றேன் போயினா நீ திருப்பி பார்க்கலாம் பாடம். டால் என்ற எழுத்துல நீங்க தேய உச்சரிச்ச நிறைய இடங்கள் வந்தீங்க. உங்களுக்கு அந்த ரெண்டு எழுத்துக்கும் நிறைய குழப்பம் இருக்குது. தால் ம் என்ற எழுத்துல தே என்றது ம் வேற. அந்த குழப்பத்தை என்ன ம் செஞ்சீங்கன்றால் இந்த இடத்துலயும் உங்களை ம் குழப்பத்துக்கு உண்டு பண்ணுது. தேய நீ கொண்டு வந்து துவாக்குமா தெரியுங்க. இங்க தேயோ தாவோ சம்மந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. ஆ இந்த துவாவுடைய எழுத்துக்கு அடிப்படையான எழுத்து அல்லது நீங்க அந்த எழுத்தை நீங்க வளர்த்து கொள்றதுக்கான எழுத்தை நீங்க எடுக்கணும் தால். மிக தெளிவான ம் எழுத்து தே அல்ல தால். ம் அப்ப அதுல சவுண்ட் வந்து தால் வரும் தா துவா தா. ம் தாக்கு போகாது. துவா தா தா ம் என்று ம் போகல. ம் விளங்குதா? துவா ம் அப்ப இதுக்கு பின்னால தாட சவுண்ட் வரையில வந்த பிள்ளை தானே. நான் ம் திருப்பி இந்த ஒர்க்ல இந்த ம் இந்த துவாவுடைய பாடம் தர வேண்டி வாங்குற பிள்ளையாகுது. இந்த சரி இப்ப ம் ரெண்டாவது செகண்ட் இருக்கு. ரு ஜி கோ ஹு ருசி கொஹு இல்ல இல்ல ரெண்டாவது செகண்ட் ரோ இந்த சைடு வா. கு ஃபி ர ஃபு குஃபிரஹு இது என்ன எழுத்து? இது எப்படி சொல்லணும்? கோகிகு ஆ கோகிகு மாஷா கு அல்லாஹ். அப்ப போக்குல வரல, கூடு வரல. கு தான் சொல்றேன் கு ஃபி ர கூ வரல. கூ ஃபு இப்ப சொன்னீங்க கா கீ கூன்னு சொன்னீங்களே அந்த சவுண்ட் வரலையே ஓது போல. ஆமா கு ஏன் வர போகுது? நாங்க எந்த கு எழுத்த ஃபி ஒவ்வொரு தனித்தனியாக ம் எழுத்துல உச்சரிக்கிறோமோ அதைத்தான் ம் எந்த சந்தர்ப்பத்திலும் ம் எந்த ம் நிலைமையிலும் அதான் ஓதும். நாங்க தனித்தனி ம் எழுத்தா உச்சரிக்கிறது ஒன்றாகவும் ஓத போக்குல ம் வேறொரு எங்கட வாய்க்கு லேசான மெத்தட்ல வார மாதிரி ஓதையலாம். அது பிள்ளை. ம் ம் கா கி கூண்டு சொல்லி உச்சரிக்கிறீங்க. ம் அது ஒரு கஷ்டம் ம் இல்லையே. இப்ப லேசா இல்லையே. அப்ப ஏன் ஓத போகல அந்த லேஸ் ம் வருது இல்ல. தெரியல அது அப்படியே வரல நாங்க ஆ அதை மாத்திக்கிறோம். கு உங்களுக்கு உச்சரிக்க சொல்ல தெரியாது, கூல உச்சரிக்க தெரியல ம் தெரியலன்றா பிரச்சனை. ஆனா எழுத்து தெரியுதே. ம் ஆகவே நீங்க அதை மாத்திக்கிறோம். ம் கா தி கு. ஆகவே இது ஓத கி போகல கு 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 ம் வராட்டின்னு நான் ட்ரை ம் பண்ணணும். ஏன்னா எழுத்து எங்களுடைய யோசனையில இருக்கணும். ம் இந்த எழுத்தை நான் இப்படித்தான் ம் உச்சரிக்க எழுத்து தெரியுமே. ம் அதான் போதும் போதும். ம் கு ஃபி ர ஃபு குஃபிரஹு ரெண்டாவது சு தி ர தி சுதிரதி மூன்றாவது ஃபு இ ல
فُعِلَت இப்போ வந்து மூணாவது فُعِلَت فُعِلَت நாலாவது رُفِعَ رُفِعَهُ திருப்பி வருங்க நாலாவது رُفِعَهُ رُفِعَهُ மாஷா அல்லா சூப்பர் டெஸ்ட் வந்து பேல வராம غُفِرَهُ غُفِرَهُ இப்போ அந்த கு என்ற சவுண்ட் வருது இல்ல தடிப்பமா வருது இல்ல கு கு அண்ணன் அந்த கு வருது இந்த வருது மாஷா அல்லா சொன்னாதான் ம், வருது ஆ அந்த இடம் கு ஃபோக்கஸ் பண்ணணும் ம், ஊ ம், வராது ஊ அதெல்லாம் பிள்ளை உல், ஏன்டால் அந்த கு ம், கு கு ம், நாங்க அந்த ம், இடத்துக்குரிய பெருமதிய ம், தடிப்பை நாங்க எங்கள்கிட்ட எடுத்தா தான் எங்கிட்ட ஒரு உஜாரண்டு ம், வரும் தடிப்புமான ம், எழுத்துக்கள் இந்த மாதிரி ஸ்டைலாம் ஓதணும் அல்லது எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும் கடைசி ஓதல் அப்படியே ம், தூக்கத்துல போயிட்டு அப்படி இல்ல ம், சில எழுத்துக்கள் ம், அந்த எழுத்துக்கள் அந்த ம், உஜார் நிலைமைய ம், எடுத்து ஓடக்கூடிய ம், எழுத்துக்கள் கு ம், ஃபி ரா கு ஹு ம், கு ஃபி ம், ராஹு ம், கு திருப்பி வரும் பாப்போம். ஃபி கு ஃபி ர ஹு குஃபிரஹு இந்த சைடுல பெஸ்ட் வரும் பாப்போம். வ த்வ அ ஹு வர்த்வ அஹு நல்ல நல்ல நான் இதை அப்படியே வச்சுக்கொள்வோம் அடுத்த பாடத்துக்கு போவோம். இதோ பாப்போம். ஒரு நிமிஷம் நு ஹி க தி நுஹிஹதி திருப்பி வருங்க நு ஹி க தி நுஹிகதி ஓகே ரெண்டாவது லு இ ம அ லு இ ம அ அப்ப ஐன் வந்தீங்க அப்படியா அலிஃப் வந்திருக்கு அ ஐனை உச்சரிக்க ஆண்டு ஐனு ஆண்டு அழிப்பா அ ஆஹா ஐன்னு சொல்லல அம்சா வந்திருக்குல்ல அ அதானே இப்ப நீங்க நான் எனக்கு நீங்க ஹம்சா அ வந்தீங்கன்னு சொல்லி இப்போ நல்ல நான் யாரும் உச்சரிப்பேன் தான் அதான் கேள்விங்க அது அம்சா வந்து அ கோதுமை அ சவுண்ட் ஆண்டு அது லு ஐன் அது எப்படி வரும் அ ஐனுக்கும் அழைப்புக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆ ஆ அப்படியா அலிஃபுக்கு வந்து நுனி நாக்குல அ ஐனுக்கு வந்து ஆ அ, ஆ அப்படி வரும் ஐன் சரி நாக்க தூக்குற மாதிரி வரும் இது வந்து நாக்க அசைக்காம சொல்லணும் அப்ப சரியா ஓதும் பார்ப்போம் இப்ப நீ சொன்ன மாதிரி சரியா ஓதும் பார்ப்போம் ஓதி காட்டுங்க பார்ப்போம். லு இ ம அ லு இ ம அ லுஇ ம அ லுஇ ம அ கொஞ்சம் மாறணும் ம், லுஇ ம அ லுஇ ம அ அந்த இ அ ம், என்கிறத முன்னாடி வாரத்திலேருந்து தெளிவாக வேறுபடுத்தி தனி எடுத்து உச்சரிங்க விளங்குதா ம். இ ம அ லு இ லு இ ம அ அப்படியா ஆமா லு ஆடு போயிட்டு இ ம அ இந்த ம அ லு இ ம ரெண்டாவது அ அ அ நீங்க அடிக்கடி மாறுறீங்க லு நீங்க இ அடிக்கடி ஒரு இதுல இருக்கிறீங்க இல்ல அடிக்கடி மாறுறீங்க ஆண்டு ம், சொன்னீங்க திருப்பி ஆகுறீங்க திருப்பி ஆகி போறீங்க திருப்பி ஆகி வாரீங்க ஒரு இடத்துல நீங்க அதாவது ஏழ உச்சரிப்பு இதானுங்கிறது நம்ம உங்கள்கிட்ட உறுதி வரல உறுதியாகல அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப பல மாதிரி ஓதுறீங்க ஆ, அப்படி அல்ல ஒரு எழுத்துக்கு ஒரு ம், உச்சரிப்பு தானே ஆமா அலிஃபினுடைய உச்சரிப்பு தான் ஒரு முறை ம், ஏன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல ஏகி போகல லு ம், இ ம அ லு இ ம அ அ
லு பொதுவாக இ லு இ ம அ லு இ ம அ லூயி வந்துட்டு இப்ப லூயி அல்ல லூஇ லூயி லு லூஇ லு இ லு இ தான் லு இ லு லூயி அல்ல இ அல்ல லூஇ ஆ, லூயிங்கிறது யா அதான் லு லூயி ம், ம், விளங்குதா பிரச்சனை லூயி அல்ல ம். லூஇ லூஇ லு லூ ம். லு ஆ லா லி லு ம். லு லு இ ம அ லு இ ம அ நான் ஒரு லாம பத்தி பேசல உங்களுக்கு பிரச்சனை அழிச்சுதான் ம், இந்த எழுத்தை ம். உச்சரிக்கிறீங்க யா சவுண்ட்ல ஈ என்று உச்சரிக்கிறீங்க இ உங்களோட சவுண்ட் இது நீ அழிப்பதான் உச்சரிக்கிறீங்க உங்களோட சவுண்ட் ஈ என்று ம், வெளியாகுது அது இல்ல லு ம். ஈ லு ஈ லு இ லு ரெண்டு இ ம ஆ அ லு இ ம அ அந்த சேர்த்து ஒரு போக லு ஈ என்று பேசிட்டு இ இ தானே இ நாக்க தூக்கப்படாது நீ இப்ப சொல்றது சரி இப்ப நான் சொல்றது இப்ப ம், சொல்றது சரி ஒவ்வொரு நேரம் ம், மாறும் லு ஈ ம அது போகுது ம். லு ஈ லு லு ஈ லு இ லு இ ம அ லு இ ம அ ம ஆ இல்ல ம அ லு ஈ ம ம அ அ அ அ லு ஈ ம அ நார்மலாக அ லு ம். லு இ ம அ லு இ ம அ ரெக்கார்ட் போயிட்டு கேளுங்க நீங்க லூயின்னு ஓதுறீங்களா நீங்க தான் ஓதுறாள் ம், நான் ம். ஓய் தர வர சவுண்டையும் இ நீங்க ஓதுற சவுண்ட் ஈ ம். என்று வருது ஈ என்று வருதாண்டு கவனமாக ம். இருக்கும் லு இ ம இ அ ம லு இ ம ம். அ நான் கடைசியா ஓய்ஸ் லு நீங்க பாருங்க ஆ, ம். லு வாவ் வாவ் இ லு இ ம அ லு இ ம அ உங்களோட யா தான் வருது லு ஈன்னு தான் வருது தெளிவா வருது ஈ என்று சவுண்ட் எனக்கு ஈன்னு தான் வாய் வருது இ உங்களோட வாய் இ வழியாக இ முக்கியம் டிஃப்ரெண்ட் ஈ இருக்கா தெரியுதா ஈ இ ஈ இ அ இ பாருங்க பாப்போம் ரெண்டு இ ம் ஆ, ஹலோ எப்படி என்ன இல்ல சொன்னீங்க ரெண்டு மாதிரி கருவில யாவையும் உச்சரிங்க அலிஃபும் உச்சரிங்க ஈ ஈ ம் ம் ஈ ஈ ம் வித்தியாசம் ம் விளங்குதானே ம் இ ஆ இ வேறாங்களா எப்படி இ இ இ இ இல்ல, இ அங்கதான் பிரச்சனை ம் இல்ல உங்களோட தெளிவான வித்தியாசம் வருது இல்ல ஈ ஈ ஈ இ ஈ இது ஆ இ தானே ஆ இ அது ஆ இ நீங்க ஆ ஈன்னு சொல்றீங்க அதான் பிரச்சனை ஈ ஆ ஆ ஆனா அவனால ஈ வரும் ஆ எழுத்து அந்த உண்டல்ல ஈ தானே இது அது ஓகே ஈ ஆ ஈ அதாவது நல்லா ம் கேட்டுக்கோங்க ஈ ம் இந்த வேறுபாடு வந்தா தான் வேறுபாடு எப்படி வரும் நீங்க ஈ என்று சொல்ல ம் நேரம் நாக்கு தூக்கப்படுது ஈ என்று சொல்ல ம் போக்குல நாக்கு அசைக்காது ம் இ அது அதை அதை வச்சு சொல்லுங்க பாப்போம் ஈ ஈ ஈ ஈ இ இ இ இ இப்ப வந்து இப்ப தான் அது வருது மாஷா அல்லாஹ். இ இ ம் இந்த இதை நீங்க லு ஓதுறதுக்கு கொடுக்கணும் லு இ ம் ம அ லு லு இ ம அ லு இ ம அ லு இ ஆய் ம அ லு ஐ அ ரெண்டு பேரும் ஒன்று ஈக்கு மாறுது அடுத்து ஆயினுக்கு மாறுது ஒன்று ஈக்கு மாறுது ஐனுக்கு அடுத்தது அ லு இ ம அ லு இ ம அ ஆய் இல்ல ஆங்கிறது பிழை அ அ அ அ நீங்க ஆய் தொண்டையோட கீழ் பக்கத்துல நீ தொண்டையால ஃபோர்ஸ் பண்ணி சொல்றீங்க ஐனுடைய சவுண்ட் தான் அது அ அ அ லு ஆ இ ஆ ம் லு இ ம அ லு இ ம அ லுயி ம இப்பதான் லுயி அல்ல லுஇ ம அதாவது இன்னொரு வேலை செய்யும் ம் அதாவது இன்னும் ஒரு ம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த லாம உச்சரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நின்று ஈய ம் உச்சரிங்க லு இ ம ம் அப்படி உச்சரிச்சு பாருங்க பாப்போம்
லாமுக்கு அதாவது லு அலிஃபுக்கு முன்னாடி வர ம் எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கு மட்டில சின்ன ம் ஒரு கேப் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. லு இ ம் ம அ லு இ ம ம். அ ம். லு இ ம அ லு இ ம அ ஆ அந்த வருது அதாவது ஈ என்ற சவுண்ட் வந்துன்னா சரி. ஓதுறதுல ஈ ம் என் நியூட்ரல்ல ம் அந்த ஈ என்ற ம் அந்த சவுண்ட் வரணும்னா நல்லது. அதான் சரியான ஓதல். ஹைரோக்கு இன்ஷால்லா ம் செய்யுங்க பார்ப்போம். ம் கவனமா ரெக்கார்டு நுணுக்கங்களை படிச்சுக்கோங்க. ஒர்க் கட்டாயம் ம் ஃபாலோ பண்ணுங்க. மறந்து போயிருது. தாது ம் தா மாறுது. மிக கவனமா இருக்கணும். ம் ஒர்க் ம் அனுப்பணும் இன்ஷால்லா. ம் சரி.